சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு நீதி கேட்டு அதிமுக சார்பில் போராட்டம் அறிவித்திருந்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு போராட்டம் நடத்த வந்த அதிமுகவினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது பற்றின கூடுதல் விவரங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல் வழங்கப்பட்டதை கண்டித்து தற்பொழுது அதிமுகவினர் போராட்டம் அறிவித்திருந்தனர். தற்போது காலை 10 மணிக்கு அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தினுடைய நுழைவு வாயிலில் இருந்து வரக்கூடிய அந்த பகுதி, ஆளுநர் மலையை கடந்து வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நுழைவு வாயிலில் போராட்டம் நடத்துவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். போராட்டத்திற்கு முன்பு அதிமுகவினுடைய தொண்டர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அங்கு அதிமுகவினுடைய தென் சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பில் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களும் தற்பொழுது கைது செய்யப்படுவதற்காக காவல்துறையினர் மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறையினுடைய அந்த வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, இந்த போராட்டத்திற்கான முன் அனுமதி பெறப்படவில்லை என காவல்துறை சார்பில் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தவர்கள் சற்று முன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அனைவரையும் அமைதியாக காவல்துறையின் வாகனத்தில் ஏற வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக சார்பில் நேற்று மாணவர்களுடைய அமைப்பு போராட்டம் செய்வதை போல எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும், அதற்கான உரிமை இருக்கிறது என அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்தார்கள். ஆனாலும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும், இங்கு போராடுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டு போராட்டத்தை நடத்தக்கூடாது என தெரிவித்து அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.